ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு சிக்கன் ஸ்கிராம்பிள் செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடான பிறகு அதில் கொஞ்சம் ஜிஞ்சர் பீசஸ், கொஞ்சம் கார்லிக் பீசஸ் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடலாம். அது வதக்கும் போதே நல்லா ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் க்ரீன் சில்லிஸ் கொஞ்சம், கறி லீவ்ஸ் கொஞ்சம், சாப்டு ஆனியன் நல்லா ஒரு ஆனியன் நல்லா பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். நல்லா ஃபைனாக கட் பண்ணது. ஸோ அந்த ஆனியன்ஸையும் இப்போ ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு இதில் நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா எப்பவுமே ஆனியன்ஸ் போட்டு அந்த எண்ணெயில் சாட்டே ஆகும்போதே நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இப்போ இதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் நல்லா அந்த ஹாட் சில்லி பவுடர் இருக்கும் இல்லையா? ஹாட் சில்லி பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் அவ்வளோ காரம் இருக்காது. ஸோ அதனால் வந்து சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கூட டர்மரிக் பவுடர் கொஞ்சம் சின்ன பிஞ்ச். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த மசாலாஸும் ஆனியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறம் இதில் சிக்கன் கீமா வந்து ஒரு 650 கிராம்ஸ் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணுறேன். எப்பவுமே இந்த சிக்கன் கீமாவில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே போடும்போதே சிக்கன் கீமா வந்து எப்பவுமே கடாயில் ஆட் பண்ண உடனே நல்லா அந்த கேக் கட் பண்ணுற மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா என்ன ஆகிடும்னா அப்படியே வெந்து முழு சிக்கன் மாதிரி ஆகிடும். அப்படியே உடைக்க முடியாது அதுக்கப்புறம். ஸோ எப்பவுமே இந்த எக் ஸ்கிராம்பிள்லாம் பண்ணும்போது எக்கை போட்டு உடனே நல்லா சூட்டு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த சிக்கன்ஸுமே போட்ட உடனே இந்த கரண்டியில் நல்லா எல்லா பக்கமும் குத்தி அதை நல்லா செப்பரேட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ அதை நல்லா செப்பரேட் பண்ணி நான் ஒரு 10 நிமிஷம் இதை பண்ணிகிட்ருக்கேன். அதை நல்லா செப்பரேட் பண்ணிவிட்டு நல்ல மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வதங்க அதில் இருக்க அந்த ஈரத்தன்மைலாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஈரத்தன்மைலாம் குறைஞ்ச பிறகு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். சால்ட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணலாம். நான் செக் பண்ணேன். கொஞ்சம் சால்ட்டு நான் திரும்பி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடலாம். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக வரும். அதில் இருக்க அந்த ஈரத்தன்மை எல்லாமே போயிட்டு நல்லா அவங்களுக்கு உதிரியாக வரும். அவ்வளோதாங்க. சிக்கன் கீமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிக்கன் ஸ்கிராம்பிள் ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் சப்பாத்தீஸ், பூரி இந்த மாதிரி ஐட்டமோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சர்வ் பண்ணும்போது ஒரு சின்ன லெமன் துண்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிக்கன் ஸ்கிராம்பிள் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.